வணக்கம் கவி உறவுகளே. இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் இலக்கிய பொழில் நிகழ்வு. காலம் என்னும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்று கவியரசு கண்ணதாசன் அவர்கள் கம்பரை ஏற்றி பாடுவார். அப்படிப்பட்ட கம்பரனுடைய சொற்களில் கம்பன் சொற்களை சுருக்கு கயிற்றில் போட்டு முடித்து வைத்திருப்பார். அதை அவிழ்க்க அவிழ்க்க சிந்தனை முத்துக்கள் சிதறி தெரிக்கும், நம் சிந்தனையை அது சிலிர்க்க வைக்கும். அப்படிப்பட்ட கம்பனை கவிஞர் ரேவதி அவர்கள் கவிதையில் வடிக்கின்றார். கவிஞர் ரேவதி அவர்கள் சிறந்த கவிஞர், நல்ல கருத்துக்களை வழங்குபவர். பல கவிதைகளை அள்ளி தெளித்திருக்கின்றார். பல கவியரங்குகளில் கலந்து கொண்டிருக்கின்றார். கண்ணதாசன் விருதுகளை பெற்றவர். அவரை இப்பொழுது கவிதை வழங்குகிறார். வாருங்கள், நாம் கவிதைக்கு செல்வோம். இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் இலக்கிய பொழில். இலக்கிய பேரவையின் தலைமைக்கும் கவிதை பொழில் நிகழ்வின் தலைமைக்கும் கவி சுவைஞர்களுக்கும் என் கவி வணக்கங்கள். இலக்கியவாதி கவி சக்கரவர்த்தி கம்பனை பற்றிய ஒரு கவிதை. வற்றாத தமிழ்நதி கம்பன், வகை வகையாய் கட்டுரையும் காப்பியமும் கவிதைகளும் வரைந்தவர் கம்பன். சடகோபன் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, ஏறெழுபது, மும்மணி கோவை என பல முத்தான நூல்களை சத்தாய் சமர்ப்பித்தார் தமிழ் அன்னைக்கு. பெற்றோர் நரசிம்ம பக்தரானதால் கம்பர் என வந்ததே நாமம். திருவழுந்தூர் நாதஸ்வர வித்வான் பரம்பரையில் வந்த விவசாயி ஆதித்தன் மகன் கம்பன். கருணை மிகு ஆலயத்தில் கம்பனை நாட்டி பகவான் என காட்டி பக்தியை கூட்டி தினம் தினம் விழா காணும் காஞ்சியிலும் நாட்டரசன் கோட்டை கோவை கோவியிலும் அருட்கோவில் உண்டு கவி சக்கரவர்த்திக்கு. ஆழ்வார்கள் பிரபந்த கடலில் லயித்து ஆழ்ந்துணர்ந்து நீந்தி திருக்குறள் நெறிகளையும் கையாண்டு சொல்லாடல் பொருளாடல் கவியாடல் என கம்பர் கவிநடனம் புரிந்திருக்கிறார் கம்பராமாயண காப்பியத்தில். கம்பராமாயண கடவுள் வாழ்த்து பாடலில் காட்டியிருக்கிறார் தன் அனுபவத்தையும் பிறருக்கு உபதேசித்தலையும். அறகுணத்தில் ஒன்றாய் அகக்குணத்தில் ஒன்றாய் அறகுணத்தை கொண்டிருக்கும் தெளிவரும் கருணை வல்லம் திறகுணத்தான் ராமன். நாயகன் வாலியை மறைந்து கொன்றாலும் நாம் பல வழக்காடு மன்றம் கண்டாலும் மோட்சம் பெற்றான் வாலியும் தான். இது நாயகனின் கருணை என்றோ? கலியின் பாசுரத்தில் வரும் நைவலம் திருமாலின் மிடற்றொலி. கம்பராமாயணத்தில் வரும் நைவலம் சீதையின் வாய்மொழி. மண் உருண்டையால் அடிவாங்கியதால் ராமனை மண்ணாள முடியாமல் செய்தால் மந்தரை. கம்பர் தன் புத்திர சோகத்தை ராவணன் புலம்பலில் காட்டியிருக்கிறார். ஆண்களுக்கு தேவை நீர்க்கடன், அன்றே மோட்சமில்லை. பெண்களுக்கோ தேவையில்லை நீர்க்கடன், சபரி மோட்சமே உதாரணம். கணவன் பிணத்தை புதைத்த பின் அதன் மேல் மனைவி பிணத்தை புதைப்பது மரபு. ஆனால் கம்பனோ மண்டோதரியின் பிணத்தை புதைத்த பின் அதன் மேல் ராவணனின் பிணத்தை புதைத்ததாக காட்டியிருக்கிறார். கம்பர் பெண்களை பெருமைப்படுத்தியிருக்கிறார் கம்பராமாயணத்தில். சமுதாயத்திற்கு கம்பன் கூறியிருக்கிறார் பல நல்ல குணங்களை. அன்பாய் அன்னை போல் சீராட்டினால் சிற்றன்னையும் அன்னையே. சீதைக்கு அகத்தில் இடமளித்து தன் அனுமனுக்கு தன்னையே அளித்தார் ராமர். தந்தை சொல் மதித்தல் புரிகிறது, மரவுரி தரித்து அரசு துறந்து அடர்வனம் செல்கையில். சகோதர பாசம் தெரிகிறது, பரதனை தவறாக நினையாததால். சாதி மத பேதமை புரிகிறது, குகனை சகோதரனாக்கியதில். கம்பன் புகழ் ஓங்குக, தமிழ் இலக்கியம் புகழ் பரவுக.